Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாமக்கல்லில் வேலியில் மின்சாரம் பாய்ந்ததில் பாட்டி உட்பட 2 பேரக்குழந்தைகள் என 3 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் கம்பிவேலி அமைத்த நிலத்தின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி அங்கே மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களை செய்தியாளர் சதீஷ் வழங்க கேட்கலாம். சதீஷ், வணக்கம். விவரங்கள். வணக்கம். நாமக்கல் மாவட்டம் மோகனூர் அடுத்த ஆண்டாபுரத்தில் விவசாய தோட்டத்தில் தண்ணீர் பாய்ச்சி கொண்டிருந்த பாட்டி இளஞ்சியம் உடன் சென்ற பேர குழந்தைகள் ஐவிலி, சுஜித் ஆகிய மீது எதிர்பாராதமாக மின்சார மையத்தில் 3 பேர் சம்பவ இடத்துல உயிரிழந்தனர். இந்த கம்பிவேலி அமைத்த நிலத்தின் உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உடனடியாக தற்போது 150க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் திருச்செங்கோடு பிரதான சாலை இந்த சாலை மறியலில் தற்போது அரை மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த மின்சாரம் தாக்கி பாட்டி மற்றும் 2 பேர குழந்தை உடல்களும் பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில் அவர்களை உடலை பெறாமல் தற்போது சாலை மறியலில் ஈடுபட்டுள்ளனர். நாமக்கல் திருச்செங்கோடு இருபுற சாலையும் தற்போது கடும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படுது. மூன்று நபர்கள் இறந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தமிழக முதல்வர் இரங்கலை தெரிவித்துக் கொண்டும், மேலும் இந்த முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன் என குறிப்பிட்டுள்ளார். முழு விவரங்களுக்கு நன்றி சதீஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.